ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியோட தீபாவளி ஆஃபர் வந்து பார்ப்போம். ஆல்ரெடி வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 வந்து போட்டிருக்கேன் தீபாவளியோட ஆஃபரு. ஸோ ஜிஆர்டியில் வந்து இப்போ ஆஃபர் போட்டிருக்கனால நான் வந்து சொல்கிறேன். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஆர்டியில் என்ன ஆஃபர் தீபாவளிக்கு போட்டிருக்காங்க, என்ன ஸ்கீம்லாம் இருக்குது, ஸ்கீமில் வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் கிஃப்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேஸ்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்ப்போம். எது வாங்கினா நமக்கு பெஸ்ட்டு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோல்டு ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்து 7100 இருக்குது. ஸோ போக போக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா அப்படி தான் வந்து லெஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா சில்வருமே வந்து கூட்டிகிட்டே தான் போய்கிட்டு இருக்குது. 103 ரூபா வந்து சில்வர் வந்து இருக்குது. ஸோ இந்த டைமில் சீட்டு போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சீட்டு போடுங்க. சீட்டு போட்டுமே வந்து நம்ம வந்து நகை வந்து வாங்கிக்கலாம். பட் வந்து சீட்டு போட்டிங்க அப்படின்னா நகையாக வந்து வாங்குங்க. ஸோ காயின் வந்து சீட்டு போட்டு வாங்காதீங்க. காயின் வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆப் இருக்குது. இந்த டிஜிகோல்டு ஆப்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரில கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி காயின் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தங்க தீபாவளி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து நவம்பர் 3 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஒவ்வொரு கோல்டு வாங்குகிறோம்ல, ஸோ நம்ம எவ்வளோ கோல்டு வாங்குகிறோமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் கிராமுக்கு வந்து சில்வர் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 10 கிராம் வந்து கோல்டு வந்து வாங்குறீங்க, கோல்டு ஜுவல்ஸ் வந்து நீங்கள் 10 கிராமில் வாங்குறீங்க அப்படின்னா அதே அமௌண்ட் வந்து அதே கிராமுக்கு வந்து 10 கிராம் வந்து சில்வர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ 10 கிராம் வந்து கோல்டு சில்வர் ரேட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103. ஸோ 1030. ஸோ நீங்கள் சில்வர் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ 10 கிராமுக்கு வந்து கோல்டு காயின் சொல்கிறோம் கோல்டு ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு வந்து ஈக்குவல் கிராமுக்கு வந்து நீங்கள் வந்து சில்வர் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ சில்வர் ஆர்டிகல்ஸில் வந்து 7% லெஸ் பண்ணுறாங்க. வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜில் வந்து லெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா அதே வந்து ஈக்குவல் வெயிட்டுக்கு வந்து சில்வர் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 கிராம் வந்து கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா 10 கிராம் சில்வர் வந்து ஃப்ரீ. ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமண்டில் வந்து நீங்கள் பெர் கேரட் வாங்கும் போது 25 கிராம் வந்து சில்வர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். 25% ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ மேக்கிங் சார்ஜில் வந்து சில்வர் ஆர்டிகல்ஸு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஐட்டத்துக்கு தான் வந்து 25% வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. 10% ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. எம்ஆர்பி சில்வர் ஜுவல்லரி இல்லைன்னா வந்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10% தான் வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்க கோல்டு காயின்ஸ் இல்லை பார் கட்டி இது வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜும் வந்து நம்ம தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி வந்து ஆல்சோ நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சில்வர் ஆர்டிகல்ஸ்க்கெலாம் வந்து லிமிட்டட் பீரியட் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு சொன்னோம்ல, ஸோ இந்த ஆஃபர் வந்து லிமிட்டட் பீரியட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ கிராமுக்கு கோல்டு வாங்குகிறோமோ அதே ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் வெயிட்டுக்கு வந்து சில்வர் ஃப்ரீன்னு சொன்னேன்னா, ஸோ அந்த இது பார்த்திங்க அப்படின்னா வளையல், ஸோ செயின், கொலுசு அதுக்கு எல்லாமே வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து சில்வர் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் பூஜை பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சில்வர் வாங்குறீங்க, நீங்கள் ஜிஆர்டியில் வந்து இப்போ கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஈக்குவலாக வந்து சில்வர் தராங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாத இதாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்க குத்து விளக்கு அந்த மாதிரி பூஜை பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் டிசைனாக இருக்கும்ல, அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. அது போடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்குறது வந்து பெஸ்ட்டு. இப்போ வாங்க நம்ம வேஸ்டேஜ் கால்குலேஷன் பார்ப்போம். முதல் வந்து 3% இருந்துச்சு, இப்போ 2% ஆக்கிட்டாங்க. 1% வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரில, ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாத்துலேயும் வந்து 2% சொல்கிறனால இவங்களும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டு தான். காயினோட வேஸ்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்ப்போம். கோல்டு ரேட்டு போட்டுக்கணும், அதுக்கப்புறமேட்டுக்கு வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இது எல்லாமே நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 1 கிராம் காயினோட ரேட் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ கோல்டு ரேட் வந்து நான் 7100 போட்டிருக்கேன். வேஸ்டேஜ் பார்த்தீங்க 142 ரூபா. இந்த 142 ரூபா எப்படி பண்ணணும் அப்படின்னா 2% வேஸ்டேஜா, ஸோ அதுக்காக வந்து 7100 × 0.02 அப்படின்ட்டு இது பண்ணிங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 142 வந்து கிடைக்கும். இதே வந்து ஜிஎஸ்டி வந்தீங்க 3% ஜிஎஸ்டியா, ஸோ அதனால் 0.03 போட்டிருக்கேன். 213 ரூபா. இது பார்த்திங்க அப்படின்னா 7455 ரூபா. ஏன் உங்களுக்கு இது வந்து நான்
சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் இருக்குமா? ஸோ 3% நம்ம கொடுத்து வாங்கும்போது எவ்வளோ வந்துச்சு, அதே 2% கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த வேஸ்டேஜ் கால்குலேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து நான் போட்டு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சாலும் தெரியாதவங்களுக்காக நான் இந்த இது வந்து நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கே வந்து கோல்டு பற்றி முதலாம் தெரியாது. ஸோ இப்போ தான் வந்து இந்த மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளும் ஒரு எனக்குன்னு சில பொறுப்புகள்லாம் வரும்போது தான் எனக்கே வந்து மணி சேவிங் தான் எவ்வளோ முக்கியம், கோல்டு சேவிங்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ஒவ்வொன்றா எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நானாக தான் கற்றுக்கிட்டது. ஸோ எங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவங்க எனக்கு இது மாதிரிலாம் சொல்லி தந்தாங்க. ஸோ அப்புறமேட்டு தான் எனக்கு கோல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ கோல்டு வந்து எப்படியும் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோல்டில் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்க மாட்டேன். கண்டிப்பாக வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து கூட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7455 ரூபா வந்து நமக்கு கிடைக்குது. இதே நீங்கள் காயின் வேஸ்டேஜ் வந்து 2% வந்து போட்டு பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் காயின் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா 7455 ரூபா. இதே காயினோட வேஸ்டேஜ் வந்து 3% இருந்துச்சா, அப்போ அந்த 3% நம்ம போடும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கோல்டு ரேட்டு இது வந்து வேஸ்டேஜ் 3%, 3% ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து கூட்டினோம் அப்படின்னா 7526 ரூபா. 210 ரூபா போட்டிருக்கேன். 213 ரூபா பார்த்திங்க அப்படின்னா காயினோட வேஸ்டேஜ், 213 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி 3%. இதே காயின் வேஸ்டேஜ் வந்து 3% இருக்கும்போது நமக்கு 1 கிராம் காயின் எவ்வளோ கிடைக்கிது பார்த்திங்கன்னா 7523 ரூபா, 26 ரூபா வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 3% கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 7526 ரூபா வந்து 3%க்கு. இதே பார்த்திங்க அப்படின்னா 2%க்கு பார்த்திங்க அப்படின்னா 7455 ரூபா வந்து வருது. நமக்கு வந்து 71 ரூபா வந்து லாபமாக இருக்குது. ஸோ 2% காயின் வாங்கும்போது நமக்கு 71 ரூபா வந்து லாபமாக நமக்கு இருக்குது. இப்போ ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்கீம் இருக்குது. 3 ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா நியூ கோல்டன் 11, நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி இது ரெண்டுக்குமே வந்து ஒரே கிஃப்ட் ஐட்டம் தான். ஸோ அந்த கிஃப்ட்டுமே வந்து நான் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணுறேன். கோல்டன் 1 வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கோல்டன் 1 ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 டைம் அட்வான்ஸ்மெண்ட் பேமெண்ட் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ நியூ கோல்டன் 11 பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் பேஸ் தான். இது 18% வேஸ்டேஜ் உள்ளது எல்லாமே வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. கிஃப்ட்டு வந்து இதுக்கு வந்து அவைலபிளாக உள்ளது. இது பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து ஸ்கீம் தான். அதே பார்த்திங்க அப்படின்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அமௌண்ட் பேஸு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பேஸு. இல்லைனா வந்து நீங்கள் அமௌண்ட் பேஸையும் இது பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வெயிட் பேஸ் இல்லைனா வந்து அமௌண்ட் பேஸ் ரெண்டில் எது வேணால் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து 50% டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜில் வந்து 18% உள்ளது எல்லாம் இந்த நகைக்குமே வந்து 50% வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 1000 ரூபீஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து ஸ்கீம் தான். ஜுவல்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டு, டைமண்ட், சில்வர் எதுனாலுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் அமௌண்ட்டு இல்லைனா கிராமு எதுனாலுமே நம்மளோட ஆப்ஷன் தான். நீங்கள் எது வந்து பே பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். கிஃப்ட்டு வந்து இதுக்கு அவைலபிள். ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரே கிஃப்ட்டு தான். பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் 1 வந்து இப்படி இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து கிஃப்ட்டு வந்து இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து கிஃப்ட்டும் வந்து இதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்னதாக வந்து மாற்றமும் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 1 டைம் அட்வான்ஸ்மெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ பேஸ்டு இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து வேல்யூ பேஸ்டும் அமௌண்ட்டாகவும் கட்டிக்கலாம், இல்லை வெயிட்டாகவும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதே வந்து வேல்யூவாக வைக்கிறீங்க அப்படின்னா அமௌண்ட்டாக வைக்கிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் கிடையாது. 18% கீழே உள்ள நகைக்கு எதுவுமே வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுறது வேண்டியதில்லை. இதே நீங்கள் வெயிட் பேஸாக வைக்கிறீங்க அப்படின்னா 18% கீழே உள்ள நகைக்கு எல்லாருக்குமே வந்து 50% வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 50% வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 25,000லேருந்து 10 லேக் வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஓல்டு கோல்டு ஸோ கோல்டு காயின் கூட நம்ம வந்து இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து கோல்டு, சில்வர், டைமண்ட் எதுனாலுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட்டாக வந்து நமக்கு தரமாட்டாங்க. அமௌண்ட்டாக தராமல் நமக்கு காயின் கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்ம கிராம் பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 லட்சம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். கிராம் ரேட் வந்து 6500 வந்து இருக்குது. அப்போ 11 மந்த்ஸில் நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் வந்து சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிராம் 76 கிராம் வந்து நமக்கு சேரும். 14% வேஸ்டேஜ் நகை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 14 வந்து நம்ம பாதி 7% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 7% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டு.
அப்போ 30 கிராம் புள்ளி 76 கிராம்ஸில் 6500 இருக்கா கிராமோட ரேட்டு. அதோடு நம்ம இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 1,99,940 ரூபா வந்து நமக்கு கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா 7% தான் வரும். ஏன்னா 14ல் பாதி பார்த்திங்க அப்படின்னா 7% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குமா. 50% டிஸ்கவுண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 13,996 ரூபா. இது ரவுண்டு பண்ணி பாருங்கள் அப்படின்னா 14,000 ரூபா வந்து நம்ம இது பண்ணோம். இதில் வந்து நம்ம ஜிஎஸ்டியும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து நீங்கள் அமௌண்ட் மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 லட்சமாகவே இருக்குமா. அது வந்து 6,500 இது பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிராம் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30.76 கிராம்ஸ் அதே அதுதான் ஆட் ஆகும். இதில் வந்து நம்ம வேஸ்டேஜ் எதுவுமே நம்ம பே பண்ண வேண்டியது இல்லையா. அதுலையாவது 50% பே பண்ணணும். இதில் அது கிடையாதா. அப்போ 30.76 கிராம்ஸே தான் இருக்கும். ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 3% பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6,000 வந்து ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் நகை. ஸோ இப்போ ஜிஆர்டியில் வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து இதுக்கு கிஃப்ட்டு கிடையாது இந்த கோல்டன் 1+க்கு. இப்போ வந்து கிஃப்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து ஆட் பண்ணுறேன். 2 இருக்குல்ல கோல்டன் 11ம் கோல்டன் 11+ இருக்கா. ஸோ அந்த 2க்கும் உள்ள கிஃப்ட்டும் ஆட் பண்ணுறேன். அப்புறமேட்டுக்கு நம்ம யூபிஐ பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குமே தனி கிஃப்ட்டு. ஸோ அந்த கிஃப்ட் எல்லாமே நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் கிஃப்ட் ஐட்டம். நியூ கோல்டன் 11க்கும் நியூ கோல்டன் 11+க்கும் ரெண்டுக்குமே வந்து ஒரே கிஃப்ட் ஐட்டம் தான். ஸோ 1000 ரூபாயிலேருந்து 50,000க்கு மேலே வரைக்கும் இந்த கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே இது இருக்குது. இதே நம்ம யூபிஐ பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குமே வந்து இந்த கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எத்தனை வாட்டி யூபிஐ பேமெண்ட் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நியூவாக வந்து இந்த கிஃப்ட் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டன் 1+C அப்படின்ட்டு இந்த இது தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 50,000லேருந்து 10 lakhs வரைக்கும் வந்து கிஃப்ட் வந்து இருக்குது. கிஃப்ட்டு எல்லாமே தனித்தனியாக டீட்டெயிலாக வந்து நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து ஜிஆர்டியில் வந்து இந்த ஆஃபர் தான் வந்து போட்டிருக்காங்க. இன்னும் வந்து நிறைய ஆஃபர் வந்து இன்னும் ஜுவல்லரி ஷாப்பில் வந்து போடலை. அது எல்லாமே போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.